ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட டெய்லி ஒர்க் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் ஈவினிங்லேருந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நைட்டு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சுடிதார் தான். சுடிதார் பார்த்திங்கன்னா சுடிதாரோட பேண்ட் வந்து ஒன்று ஒவ்வொரு மாதிரி கேட்டிருந்தாங்க. கேதரிங் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டு, அப்புறம் பலோசோ 3மே வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு பட்டியாலா, செமி பட்டியாலா அந்த மாதிரி அதிகம் வரதில்லை. எல்லாருமே ஸ்ட்ரெயிட் கட்டு, எலாஸ்டிக் பேண்ட்டு தான் வந்து கேட்குறாங்க. ரெடிமேட் அதிகமாக யூஸ் பண்ணி பழகினதுனால இப்போ இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அது இல்லாமல் ப்ளைன் சுடிதாருக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டியாலெல்லாம் ஸ்டிச் பண்ணால் காலெல்லாம் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிறதுனால அதிகமாக வந்து பட்டியாலா வந்து கேட்குறதில்ல. இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பீஸில் வந்து கிழிச்சிட்டு வந்திருந்தாங்க. எது பேண்ட்டு எது டாப்னே தெரியல. ரெண்டுமே வந்து டாப்பு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இந்த மெரூனில் வந்து நல்லா தெரிஞ்சுது. இந்த லாவெண்டர் கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியல. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் கட் பண்ணினேன். இது பார்த்திங்கன்னா ப்ளைன் சுடிதார். ப்ளைனில் வந்து பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நான் வந்து கேதரிங் தான் வந்து கட் பண்ணுறேன். கேதரிங் வந்து ஒரு 2 மீட்டரை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஜாயிண்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காட்டன் சுடிதார் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பேண்ட்டு டாப்பு நார்மல் சுடிதார் மெட்டீரியலில் பேண்ட்டு டாப் ரெண்டையும் வந்து அப்படியே அம்பர்லாவாக வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் மேலே வந்து பாடி பீஸ்க்கு மட்டும் லைனிங் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து நான் லைனிங் எதுவும் கொடுக்கல. ஏன்னா காட்டனுங்கிறதுனால லைனிங் வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு பேனல் அம்பர்லா தான். நமக்கு எவ்வளோ வந்து மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேனல் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அளவு ட்ரெஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா பேக் சைட் பார்த்திங்கன்னா நல்லா லோவாக நெக்கு இறக்க வச்சு கேட்டிருந்தாங்க. நான் அளவு ட்ரெஸ் வச்சு இதை வந்து அப்படியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலில் டீட்டெயில் வீடியோ இதோட வீடியோ இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பழைய வீடியோஸ் தான். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்கும். இது வந்து இந்த ஸ்ரீ கணேஷ் காட்டன் மெட்டீரியல் வந்தது பாருங்கள். அந்த மெட்டீரியலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பேண்ட்டு வேணால் நம்ம வந்து லெக்கின் வந்து போட்டுக்கலாம். ஆனால் பேண்ட்டும் டாப்பும் வந்து ரொம்ப வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ரெண்டுமே மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமர் தான். அதனால் அவங்களது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாளைக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறக்கு. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் ஒரே நாள் தைக்க போகிறது கிடையாது. அர்ஜென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுத்துருவேன். இப்போ எடுத்து வைக்கிற சாரீ எல்லாமே வந்து ஃப்ரீ ப்ளீட் பண்ண கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே நான் வந்து ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு போகும்போது தான் நைட்டில் தான் போய் பண்ணுவேன். அதனால் அர்ஜென்ட் அப்படின்னா எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டைம் வந்து அதுக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்துருவேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து நான் ஃப்ரீ ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன். கடையில் வந்து எப்போவுமே ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கிறதுனால நான் எப்போவும் வந்து வீட்டில் தான் வந்து நைட்டில் பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா காலையில் நேரமாக கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணுவேன். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சாரீ ஃப்ரீ ஃப்ளீட்டிங் மட்டுமே பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெய்லர் ஷாப் வச்சுருக்கிறவங்களுமே இப்போல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக கற்றுக்கங்க. நீங்கள் டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இதுவுமே நீங்கள் சைடில் வந்து பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை கடை வச்சுருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி நீங்கள் வந்து சாரீ வந்து ஃப்ரீ ப்ளீட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க கொஞ்சம் ரேட் அதிகமாக வாங்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஆர்டர் எடுக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்திங்களா உங்களோட தனிப்பட்ட முயற்சி தான். நீங்கள் எல்லாமே வந்து நீங்களாக ட்ரை பண்ணினா மட்டும்தான் உங்களோட முயற்சியினால் உங்களோட டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வர முடியும். அதனால் எதாக இருந்தாலும் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறக்கெலாம் சாரீ ப்ளீட் பண்ண வரலைனாலும் நிறைய பேத்துக்கு அந்த மடித்து ஃபோல்டிங் பண்ணுறதுல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஆரம்பத்தில் நான் வந்து இதுக்குன்னு தனியெல்லாம் நான் வந்து கற்றுக்க கிடையாது. ஃப்ரீ ப்ளீட்டிங்க்குன்னு நாங்கள் கிளாஸ் போகல. அப்போ நான் கற்றுக்கும் போதெல்லாம் இதுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் வந்து பெருசாக யாரும் எடுக்கலை, அதை பற்றி சொல்லியும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக செமினாரில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கற்றுக்கிட்டது தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருச்சு. அதனால் எதுவுமே வந்து ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக நம்மளோட தனிப்பட்ட முயற்சியினால தான் நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். நீங்களும் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா கடைக்கு வந்தோடனவே ஒருத்தங்க கலம்கரி ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆன்லைனில் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இந்த கலர் வந்து கேட்டிருந்தாங்க. இதை நான் கொஞ்சம் செக் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் அவங்ககிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். எப்போவுமே வந்து கலம்கரி ட்ரெஸ் மெட்டீரியல் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைட்டாக கலர் பெய்டான மாதிரி தான் இருக்கும். ஷாலில் எங்கேயாவது ஷால் அந்த ஓரத்துலலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கையில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டர் வந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க ஷால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா அதோட லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வரதே அப்படி தான் வருது. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல். ஆனால் அவங்க நான் சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு மெட்டீரியலும் வாங்குகிறோம். ஏன்னா நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியுதுல்ல. பேண்ட்டு கம்மியாக இருக்கும், இல்லைனா டாப் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து நல்லது மட்டும்தான் வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க. நைட்டு கட் பண்ணி வச்சது எல்லாமே ஸ்டிச் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கும்பாபிஷேகத்துக்காக ஒரு செட் சாரீ வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட நான் டிசைன் மட்டும் லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணுறேன். வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து டைம் இல்லாதனால எடுக்க முடியல. இந்த 3ம் பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் மட்டும் ஒன்று டிசைன் ப்ளவுஸ், இன்னொன்று சும்மா லேஸ் மட்டும் வச்சு ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து நான் போய் இப்போ லைனிங் வாங்கிட்டு வந்துட போகிறேன். ஏன்னா வண்டி வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னா என்னால் போய் லைனிங் வாங்கிட்டு வர முடியாது. இதெல்லாம் வந்து அடுத்த நாள் கொடுக்க வேண்டியது இருந்தது. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அடுத்த 2 நாள் வந்து கடையில் இருக்க மாட்டேன், வெளியில் போகிறேங்கிறதுனால இது எல்லாமே நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகணும். அதனால் போய் லைனிங் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதுக்கு வந்து லைனிங் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது நான் போய் உட்காந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். நிறைய ஆன்லைன் ஆர்டர் விட நமக்கு வந்து டைரெக்டாக நம்மளோட கடையிலேயே வந்து ஒவ்வொரு நம்ம எடுத்துகிட்டு வந்தோடனே ஒரு சில ஐட்டம்லாம் வந்து சேல் ஆகிடுது. நான் நிறைய வீடியோ போடுறதே இல்லை. போடணும்னு எடுத்துகிட்டு வருவேன். கடைசியில் நான் ஸ்டேட்டஸ் வச்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரை வந்து எடுத்து வைங்கன்னு சொல்லிடுவாங்க. சாரீஸ் எல்லாம் அதிகமாக வீடியோஸ் போடவே முடியறதில்ல. நமக்கு இங்கேயே வந்து அப்படியே சேல் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கல. நைட்டு வந்து தான் வீடியோ எடுத்திருந்தேன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. நைட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 2 சாரீ இருந்தது. மொத்தம் 5 சாரீ கொடுத்துருந்தாங்க. நாள் நைட்டு வந்து 3 சாரீ பண்ணினேன். அடுத்த நாள் நைட்டு வந்து 2 சாரீ பண்ணினேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேனல் அம்பர்லா. நீங்கள் வேணாலும் இந்த மாதிரி காட்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காலர் வச்சு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு காலர் வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃப் சைஸ் காலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து காலர் மட்டுமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இதில் வந்து ஒரு ஸ்கேலப் வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு சரியாக வந்து வீடியோவில் வந்து தெரியலை. பேக் சைடு வந்து பான் நெக் கொடுத்துட்டு முன்னாடி நெக்குக்கு வந்து ஸ்கேலப் கொடுத்துருந்தோம். இதுவும் வந்து நம்மக்கிட்ட எடுத்த இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட எடுத்த மெட்டீரியல் தான். இப்போ நான் காட்டுற டாப்புக்கு பார்த்திங்கன்னா கேதரிங் பேண்ட்டு. இந்த மாதிரி காட்டனுக்கு கேதரிங் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரீ எல்லாமே இந்த மாதிரி இப்போ நம்ம அயர்ன் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி கவர் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் இது வந்து களையவே களையாது, அப்படியே நீட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு சாரீக்கு வந்து 300 வந்து வாங்கினேன். இந்த சாரீ வந்து ஃபஸ்ட்டு நான் அயர்ன் பண்ணி கொடுக்கும்போது ஃபேஷியல் பெட்டில் வச்சு தான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அயர்ன் பண்ணி அந்த காசில் தான் நான் வந்துட்டு டேபிள் வந்து வாங்கினேன். இப்போ தான் வந்து அயர்ன் பாக்ஸ், பழைய அயர்ன் பாக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஒரு அயர்ன் பாக்ஸும் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு முடிச்சுட்டு போன வேலை தான். டாப்ஸ் எல்லாத்தையும், டாப்போட பேண்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த 3 ப்ளவுஸும் நான் இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணோம். நைட்டு வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து கிளம்புறோம். இதெல்லாம் வந்து ஒர்க் போட கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ஒருத்தர் தான். ஒரு 7-8 ப்ளவுஸ் இருந்தது. எல்லாமே வந்து பட்டு சாரீ ப்ளவுஸு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து சும்மா நார்மலாக பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. மற்றது எல்லாமே எம்ப்ராய்டிங் போடணும். நான் ஒர்க் போட எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே வந்து சாரியோட ப்ளவுஸில் தான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. தனியாக எதுவும் சில்க் காட்டன்லாம் எதுவும் வாங்கலை. நல்லா பார்ட்ரு வந்து எல்லா ப்ளவுஸ்லேயுமே பெரிய பார்டராக வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருந்தது அப்படின்னா நம்ம போடுற ஒர்க்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த சாரீ கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. இல்லை அப்படின்னா அதோடய ஒர்க் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ்லேயே போட்டோம் அப்படின்னா.
எப்போவுமே ஒர்க் போட்டிருக்கு ஸ்லீவில் வந்து ஃபுல் ஒர்க் அப்படின்னா மட்டும்தான் ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து மார்க் பண்ணி தருவேன். இல்லைனா அந்த என்ன ஹைட் நமக்கு தேவையோ அந்த ஹைட் மட்டும் மார்க் பண்ணி சென்டரில் ஒரு பூ அப்படின்னா சென்டர் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. நெக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் அந்த கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக வச்சு நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்தளவுக்கு இறக்கும் அகலம் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துட்டா அதை இன்னொரு சைடும் அவங்களே வந்து மார்க் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்கோட இறக்கம் அகலம் எல்லாமே வந்து சைடில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக டாட் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஆப்போசிட் சைடும் நம்ம மார்க் பண்ணணும்ல, அதுக்காக சென்டர் வந்து நீங்கள் கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. இப்படி கரெக்டாக சென்டர் மடித்து போடல அப்படின்னா சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து மடிச்சிக்கலாம். மடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் சென்டர் வந்து கரெக்டாக வரும். ஆப்போசிட் திருப்பி இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இந்த சைடு வந்துடும். அதை வச்சு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. ஸ்லீவ் வந்து அந்த கையோட சுற்றளவு பொறுத்து நான் வந்து ஒரு சைடாக இல்லை ஆப்போசிட் மார்க் பண்ணுறதான்னு பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு சைடு பார்டர் வந்து சின்னதாகவும் ஒரு சைடு பார்டர் பெருசாகவும் கொடுத்துருந்தாலும் நம்ம ஒரே பக்கம்தான் வந்து மார்க் பண்ணணும். இல்லை 2 சைடு பார்டரும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்போசிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்டர் பெருசாக இருக்கனால நம்ம இந்த ஃபுல் பார்டர் வந்து நாங்கள் வந்து மார்க் பண்ணலை. பார்டர் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி தான் மார்க் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக பார்டர் வருது அப்படின்னா நம்ம சென்டரில் வந்து எம்போஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது மேலே ஒரு சில டிசைனும் வேணும்னு கேட்பாங்க. ப்ளவுஸ் கொஞ்சம் சாரீ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பார்டர் மேலே டிசைன் போட்டால் தெரியும். இல்லைன்னா அவ்வளோவா வந்து தெரியாது. ஒரு சில ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும். ப்ளைனாக இருக்கிறதுல ஒர்க் பண்ணால் ரொம்ப சூப்பராக தெரியும். இப்போ இதுலேயே நம்ம கொடுக்குற சாரீலேயே ஒரு க்ரீன் கலர் ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒர்க் வந்து தெரியாது. இந்த ப்ளவுஸோட ஒர்க் எல்லாமே வந்து நம்ம ஷார்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அந்த 7 ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் காட்டுற சுடிதார் வந்து என்னோடய சுடிதார் தான். இதையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து நான் வீடியோ எடுக்கலான்ட்டு தான் இருந்தேன். ஆனால் இதுவும் எனக்கு வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு 2 நாளாக ஸ்டிச் பண்ணி வச்ச எல்லா சுடிதாரும் எல்லாம் ஓவர்லாக் போட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. டெய்லியும் பார்த்திங்கன்னா என்னோடய வேலைகள் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து அர்ஜென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாகவோ ஸ்லோ பண்ணியோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துப்பேன். நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.